நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில். அழகர் கோயிலுக்கு வந்து உள்ள செல்லும் பாதை இது. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மேலே மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பழமுதிர் சோலை முருகன் கோவில். அங்கே போயிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே அதுக்கு மேலே வந்து ராக்காயி அம்மன் கோவில் இருக்குது. அதுக்கு அடுத்து செல்ல போகிறோம். இது வந்து 6 படை வீடு கொண்ட முருகன் கோவில். இப்போ அதை போய் பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது. வீடியோ வந்து உள்ளே எடுக்க முடியாது, அதனால் வந்து எடுக்கலை. சாமியை வந்து வெளியில் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அப்படியே வந்து மேலே ராக்காயி அம்மன் கோயிலுக்கு வந்து நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். வரதில் பார்த்திங்கன்னா குரங்கு அது இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதனால் நல்லா கிளைமேட்லாம் நல்லா இருந்துச்சு. மேலே வந்து கார் பார்க்கிங்கு வந்துட்டோம். நம்ம கோயிலுக்கு மேலே வந்து படியில் ஏறுறதான் இதாக இருக்குது. இன்னும் அடுத்து நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதேன். ஏற இடத்துலேயே குரங்கு இருந்துச்சு. அப்படியே இதில் ஏறி போனோம்னா நேராக வந்து தீர்த்த தொட்டிக்கு நம்ம அப்படியே போக வேண்டியதேன். குளிக்கிறவங்க உள்ள குளிச்சலாம் தீர்த்த தொட்டியில். அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ராக்காயி அம்மனை பார்க்க போகிறோம். இன்னி அடுத்து அப்படியே மாலை இது பிரசாதம் இது விளம்புறாங்கனக்குள்ள அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வேணும்ன்றவங்க வாங்கிட்டு சாமிக்கு இது பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்க முடியலை, தெளிவான வீடியோ எடுக்க முடியலை. இருந்தாலும் லேசாக எடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. திரும்ப அப்படியே முடிச்சுட்டு அதை விட்டு அப்படியே கிளம்புறோம். கீழே இன்னி போய் தான் கள்ளழகரை பார்க்க போகிறோம். அடுத்து நிறையா சாமியாரெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இறங்கினதுமே பையில் என்ன இருக்குன்றதே அந்த குரங்கு அப்புறம் பார்க்குது. மேலே பார்த்தீங்கன்னா அது பூராமே வவ்வால் தான், வேறு பறவைகள்லாம் கிடையாது, வவ்வால் தான். வவ்வால் பூராமே அடையிற டைம்னால ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஒரே சவுண்டாக தான் இருந்துச்சு. நல்லா குரங்கு பூரா விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். கீழே போய் கள்ளழகரை பார்ப்போம். அப்படியே கீழே வந்து 18ஆம் படி கருப்பு வந்து பார்க்க வந்தாச்சு. நேராக உள்ளே போனான். உள்ளே போய் சாமியை பார்ப்போம்ட்டு அப்படியே கிளம்பிட்டான். அப்புறம் சந்தனம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே முடிச்சுட்டு தெப்பக்குளம் பார்த்திங்கன்னா பெரிய தெப்பக்குளம், நல்லா சரியான பெரிய தெப்பக்குளம். படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படி இருந்துச்சு. நல்லா பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அமைச்சிருக்காங்க. அங்கே பூராமே நல்லா மரங்கள் செடிகள் அது இதுன்னு வச்சு நல்லா இருக்குது. அப்படியே சரி உள்ளே போய் அழகரை பார்ப்போம்ட்டு அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே கிளம்பி போனோம். நேராக உள்ளே போயிட்டு இது வந்து 18ஆம் படி கருப்போட பின்னாடி இருக்காது இது இந்த கோபுரம். இது வந்து பிரசாதம் கொடுக்குறதுக்கு அழகர் கோயில் பிரசாதம் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல அந்த லைட் எரியிற இடத்துலையும் வாங்கிக்கலாம். அங்கே இருக்கும் இங்கே இருக்கும், 2 இடத்துலையும் வாங்கிக்கலாம். வாங்கி முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த உள்ளே நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணன் கோயில் தான் இருக்கும். நல்லாயிருக்கும், பார்க்கவும் அருமையாக இருக்கும். நல்லா சாமி கும்பிட்டு இங்கே நல்லா முதல்ல வந்ததுமே எல்லோரும் வந்ததுமே இந்த இடத்துல தான் சாமியை கும்பிடுவாங்க. கும்பிட்டு தான் அடுத்து உள்ளே போவாங்க. அழகர் கோயிலுக்கு வந்தாலே நல்லா கஷ்டம் இதெல்லாம் தீர்ந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நல்லா இருக்கும். எல்லாரும் வந்தாலே ஒரு நல்லாவும் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இதாக இருக்கும். மன திருப்தியோடு போகலாம். நல்லா ஒரு நிம்மதி கிடைக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து இது பண்ணாலே போதும். அப்படியே திரும்பினோம்னா நம்ம அந்த கோயிலோட கோபுரம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த கோபுரத்தை பாருங்கள், ஏகப்பட்ட சிலைகள் இருக்கும். அதில் எல்லா விதமானதையும் நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட இது இருக்குது. அதில் சிலைகள் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவும் இருக்கும்.
நல்லா புதுப்பிச்சிருப்பாங்கள, நல்லா பெயிண்டிங்லாம் கொடுத்து நல்லா இருக்குது. அப்படியே அதை ஒட்டி போனோம்னு வச்சிங்கன்னா குதிரையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க அதை ஒட்டியே அங்கிட்டு. அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே வந்தான். அப்புறம் வைக்க அதையும் போட்டிருந்தாங்க, தண்ணிலாம் வச்சு கட்டி போட்டிருந்தாங்க. சாமி இதுகளை இழுத்து கொண்டு வரதுக்கு இதுகளை வச்சுருப்பாங்க போல. நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே கிளம்பி உள்ளே கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் போய் வீடியோ எடுத்துலான்னு பார்த்தேன், எடுக்க முடியுதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஏதோ லேசாக எடுத்துருக்கேன். அப்படியே வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட மேப் மாதிரி போட்டு ஃபுல்லாகவே அந்த கோயிலோட இது எல்லாம் அதையுமே இது பண்ணி வச்சுருக்காங்க சிலையாக. எப்படி வர்றது, எப்படி போகிறது, எந்த கோபுரம் என்னன்றது எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு, இதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்க. தெரியாதவங்களுக்கு கூட எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா இதாக இருந்துச்சு. கோபுரங்களோட தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியான தூண்களாக. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.